ஹலோ, இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் லஞ்ச். இப்போ இருக்கிற அந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுமோ அவ்வளோ குயிக்காக செஞ்சு ஆஃபீஸ் கோவர்ஸ், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், ஈவன் பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியாக ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இதை நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் வீடியோஸை பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ செஞ்சு பார்த்துருவோமா? பச்சரிசி 1/2 கப், பாசிப்பயிறு 1/4 கப், மசூர் தால் 1/4 கப், கேரட் 150 கிராம், பீன்ஸ் 150 கிராம், capsicum 150 கிராம், பச்சை பட்டாணி 100 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகா 2, கொத்தமல்லி கொஞ்சம், பட்டை 1 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1, ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு குக்கரை ரெடி பண்ணிக்கலாமா? இதில் 2 ஸ்பூனு நெய் போட்டுக்கிறேன். அந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே 1 பே லீஃபு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை அதை போட்டு 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். அந்த ஜீரகம் கொஞ்சம் லைட்டாக வெடித்து வரும்போது ஒரு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு சும்மா தான் ஃப்ரை பண்ணோம், ரொம்ப ஒன்றும் ஃப்ரை பண்ண வேணாம். லைட்டாக ஒரு சாட்டே பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு ஒரு வதக்கிங்க. இது எல்லாமே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும் இது. அப்புறம் ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரை தான். இப்போ இதில் நாம் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி, இது ஆக்சுவலி ஃப்ரோசன் பீஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு 150 கிராம்ஸ் பீன்ஸு, அப்புறம் ஒரு 150 கிராம்ஸ் கேரட் கியூபிக்கலாக வெட்டி வச்சுருக்கேன், அதே மாதிரி ஒரு 150 கிராம்ஸ் கேப்சிகமும் கியூபிக்கலாக வெட்டி போட்டு இது எல்லாத்தையும் ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரை மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அது மசாலா கிச்சடி இது. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், இந்த காரமே போதும். ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறோம், அதையும் போட்டு நல்லா ஒரு சாட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், அரிசியை சேர்க்க போகிறேன். நான் வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறேன், இது எதுவும் ஊரெல்லாம் வைக்கல, எடுத்து நல்லா கழுவி இருக்கேன். வழக்கமாக நாங்கள் வைக்கிற கிளாஸில் ஒரு பாதி கிளாஸு. அப்புறம் இது கூட வந்து இந்த மசூர் தால்னு வாங்க தெரியுமா, இந்த பாசி பருப்புலேயே ரெட் கலராக இருக்குமே மசூர் தால், இந்த ஊரில் மைசூர் தால்னு வாங்க, அது ஒரு 1/2 கிளாஸில் 1/2. அதே குவான்டிட்டியில் பாசிப்பயிறு அதையும் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். டோட்டலாக 1 கிளாஸ் வருது நம்ம அரிசி 2 பருப்பும் சேர்த்து. இந்த மசூர் தால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம 1:3 1:3 ஊற்ற போகிறோம் நம்ம. இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி போட்டுங்க. இந்த தண்ணினா நான் 1 கிளாஸில் வந்து பாதி கிளாஸ் ரைஸு, பாதி கிளாஸ் வந்து இந்த தால் இல்லையா, ஸோ அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். அப்போ தான் நல்லா ஒரு மாதிரி குழஞ்சி வரும். இது வந்து ஆக்சுவலி மிக்ஸ்ட் வெஜிடபிள் மசாலா கிச்சடின்னு சொல்லலாம். நார்த்தில் அடிக்கடி பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க வீட்டில். இது
இப்போ பாருங்கள், இதே கிளாஸில் தான் நான் வச்சேன் ஒரு கிளாஸு. இதுக்கு 3 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றுறேன். இது எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், ரொம்ப டயர்டாக இருக்கும், என்ன பண்ணுறது தெரியாது, அந்த நேரத்தில் பண்ணலாம். இல்லை மார்னிங் அவசரமாக ஆஃபீஸ் போகணும், அதுக்கு முன்னாடி பரபரப்பாக இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வச்சுட்டு கடைசியாக ஓப்பன் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி மேலே கடைசியாக தூவிடலாம். இதே மாதிரி இது வந்து நம்ம மூடி போட்டு ஒரு விசில் ஹையில் வச்சு ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க. அதுக்கு பிறகு 4 விசில். ஸோ டோட்டலாக 5 விசில்ஸ் கரெக்டாக இருக்கும். வந்துடும் இந்த சைஸ் குக்கரில் இந்த அளவுக்கு. நீங்கள் எந்த குக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றபடி விசில் விட்டு எடுத்துங்க. இப்போ 5 விசில் வந்துச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? திறக்கும் போதே நல்ல ஸ்மெல் வருது. கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்கும் போதே செய்யணும்னு தோணும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பொதுவாக கிச்சடினாலே நம்மளுக்கு ரவையில் செய்கிற கிச்சடி தாங்க ஞாபகம் வரும். இது ஒரு ரைஸ் கிச்சடி, மசாலா கிச்சடி. ரொம்ப அருமையான ஒரு லஞ்சு. ரொம்ப ஈஸியாக எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ஒரு சரியான ஒரு அப்பளம், நல்ல ஒரு மசாலா அப்பளம், இல்லைன்னா அந்த லிஜட் பாப்பட்னுவாங்க, இல்லை சின்ன கொஞ்சம் ஒரு ஊறுகாய், இல்லை கர்டு, எது இருந்தாலும் நல்லா மேட்ச் ஆகிடும். சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸுக்கு இது ஒரு ஐடியல் லஞ்ச். ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. இதோ பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. வீடியோ முடியும் போது வேறு வேலை வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் கிளிக் தான், பட் எங்களுக்கு அது பெரிய என்கரேஜ்மெண்ட். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே நீங்கள் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. Okay, again I'll meet you. Good day.